வணக்கம். இந்த டோர் டிவி இப்போ புதுசாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்க தேதி 12/2/2025 பிப்ரவரி மாதம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிவி லான்ச் பண்ணது ரூ. 10,799 அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. 4K டிவி ஒன்று, அதுவும் இல்லாமல் ஒரு 36 ஓடிடி சேனல்ஸோடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவாங்களா, சந்தா, அதோடு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க வச்ச ட்விஸ்ட்டு என்னென்னா, 10,799 கட்டி டிவியை வாங்கிடுறோம். வாங்கி ஒரு மாதம் அந்த ரூ. 799 சந்தாவோட டிவி ஃபுல்லாக ஓடிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் நம்ம மறுபடியும் ரூ. 799 கட்டிடணும். இல்லை முன்னாடியே கூட கட்டிடலாம். ஒருவேளை நம்ம கட்டலை அப்படின்னா டிவி டோட்டலாக லாக் ஆகிடும். டிவி பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா டிவி லாக்குடுன்னு வரும். அது நம்ம பணம் கட்டுறதுக்கான ஒரு QR கோடு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பணத்தை கட்டினா தான் டிவி லாக் ஓப்பன் ஆகும். மற்றபடி எந்த ஒரு HDMIயோ ஒரு AV போர்ட்டோ ஒரு ஆடியோ அவுட்லைனோ எதுவுமே அதுக்குள்ளேருந்து நம்ம எடுக்கவே முடியாது. எந்த ஒரு போர்ட்டையும் யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி தான் டிவியை லான்ச் பண்ணாங்க. இதை அவங்க ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ சரி, அமேசான்லேயும் சரி, அவங்க சேல்ஸ் பண்ணுறப்ப அதை எழுதியிருந்தாலும் அது முழு அளவு இங்கிலீஷில் சின்னதாக போட்டிருந்தனால நிறையா மக்கள் அதை பார்க்காம உடனடியாக 10,000 டிவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் 4K டிவி கிடைக்குதுன்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இங்கே டோர் டிவி அந்த கம்பெனி ஜெயிச்சிட்டதாக நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலே அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனாலனா, நிறையா என்ன மாதிரியான மெக்கானிக்குகள் இதனாலேயே வீடியோ போட ஆரம்பித்தாங்க. என்னன்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மதர் போர்டை வாங்கி மாற்றி விட்ருங்க, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பித்தாங்க. வீடியோ போட ஆரம்பித்த காரணத்தினாலே முக்கியமாக தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, டோர் டிவி வாங்கினவங்க எல்லாருமே எடுத்து மதர் போர்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5,000 சேர்த்து செலவு பண்ணி மதர் போர்டை மாற்றிட்டாங்க, புது டிவியாக ஆக்கிட்டாங்க. அந்த மதர் போர்டை தூக்கி ஓர வச்சிட்டாங்க. இப்போ இவங்களுடைய பிளான் பூரா வீணாக போச்சு. டோர் டிவியோ டார் டிவியோ ஏதோ ஒன்று, டோர் டிவினே நான் சொல்லிக்கிறேன். இந்த டோர் டிவியோடைய பிளான் பூரா வீணாக போயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, டிவி வாங்கினவங்க புலம்பிகிட்டு இருந்தவங்க நிறையா பேர் மதர் போர்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு மாதத்துக்கு அப்புறம் யாருமே சந்தா கட்டலை. 799 சந்தா வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்த டோர் டிவிக்காரவங்களுக்கு ஒரே பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. சந்தா கட்டலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஏதாவது ஐடியா இருக்கா, இதை நம்ம மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு யோசித்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இதை யோசித்து எதனால் பண்ணாங்க இந்த ஐடியாவை அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின மக்கள், ஏமாந்து போன மக்கள் மதர் போர்டை மாற்றுறது அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதுவே இப்போ ஒரு சில செல்லர்ஸு அதாவது ஒரு சில முக்கியமான டிவி மெக்கானிக்குகள், ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4K பேனல் கிடைக்குது, 10,000 4K பேனல் கிடைக்குதுன்னு ஆர்டர் போட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு மதர் போர்டை மாற்றி டிவியை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இது டோர் டிவிக்கு மிகப்பெரிய அடியாக விழுந்துருச்சு. எதனாலனா, 10,000 அந்த மாதிரி டிவியை கொடுக்க முடியாது. ஒரு 15,000 தான் அதுக்கு, ஒரு 15,000 இருந்தால் தான் அந்த டிவிக்கு உண்டான காஸ்ட்டு அவங்களுக்கு உள்ளே வரும். அப்படி இருக்கும் போது 10,000 டிவியை வாங்கிட்டு ஒரு மாதம் பார்த்துட்டு, 10,800 டிவியை வாங்கிட்டு ஒரு மாதம் பார்த்துட்டு அதை மதர் போர்டை மாற்றிக்கிறாங்கங்கிறப்ப அவங்களுக்கு, டோர் டிவிக்காரவங்களுக்கு பெரிய அடியாக விழுகும். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்க பண்ணியிருக்க முடிவு என்னென்னா, இது ஒரு சரியான முடிவுனே சொல்லலாம். இது மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு சரியான முடிவு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 ரூபாய், 14,499 799 அந்த ரேஞ்ச், 15,000 ரூபாய்க்கு டிவியே இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. 10,799லேருந்து 14,799 மாற்றிட்டாங்க. இப்போ மாத சந்தா 799 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை 499 ரூபாயாக குறைச்சிட்டாங்க. அதாவது முன்னாடியே அதுக்குண்டான பாதி பணத்தை வாங்கிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு டிவி காஸ்ட்டு உள்ளே வந்துருச்சு. மேற்கொண்டு இவங்க பணம் கட்டி பார்த்தாலும் டோர் டிவிக்கு ஓகே தான், லாபம் தான். ஒருவேளை பணம் கட்டி பார்க்காம அவங்க மதர் போர்டை மாற்றிக்கிட்டாலும் டோர் டிவிக்கு நஷ்டம் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த முடிவை எடுத்து 14,799 அப்படின்னு சொல்லி பேக்கை மாற்றி போட்டுட்டாங்க. இப்போ என்னென்னா, மக்களும் போய் பார்த்தோன்னே 15,000 கொடுத்து வாங்குறதுக்கு வேறு டிவி வாங்கிக்கலான்னு வாங்கிக்குவாங்க. இன்னொன்று, வாங்கினவங்களுக்கும் அது பெருசாக தெரியாது. சரி, மாதம் 500 தானே, இப்போ ஒரு வருஷத்துக்கு கட்டிடலாம் அப்படின்னு கட்டிடுவாங்க. இப்போ யாருக்குமே ஒரு தொல்லை இல்லாமல் ஒரு பிளானை கொண்டு வந்துட்டாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம்.
ரொம்ப ஏமாற்றாமல் 10,000 ரூபாய்க்குலாம் நான் டிவி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி சேல்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தான் அடி விழுந்துச்சு. டோர் டிவிக்காரவங்களுக்கு. எல்லோரும் மதர் போர்டை மாற்ற ஆரம்பித்த உடனே டிவிக்கு உண்டான காஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மதர் போர்டு மாற்ற போக மாட்டாங்க. எதனாலனா 15,000 ரூபாய் டிவி வாங்கி அதில் 6,000 ரூபாய் 5,000 ரூபாய் போட்டு எக்ஸ்ட்ரா மதர் போர்டு மாற்றுறதுக்கு அந்த காசுக்கு இவங்க சொல்கிற பிளானை அந்த சந்தா பிளானை கட்டிட்டு ஒரு வருஷம் கழித்து நம்ம டிவியை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஓடிடியும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பிளானுக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. உண்மையாகவே இதுதான் வந்து ஒரு கரெக்டான பிளான் அப்படின்னு சொல்லலாம். எதனாலனா அவங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது, வாங்குறவங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது, வாங்குறவங்களையும் யோசிக்க விடணும். கொஞ்சம் எடுப்புலேயே ஆஃபரை காட்டி வாங்குறவங்கள வந்து யோசிக்க விடாமல் பண்ணி அவங்கள வாங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள புலம்ப வச்சா ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அவங்க வேறு ஏதாவது யோசித்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? டிவி கம்பெனிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகும். மக்கள் எப்படி வேணாலும் தப்பிச்சுக்குவாங்க. டிவி கம்பெனிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகும். எதனால்னா இப்போ நிறைய பேர் இந்த டிவி 10,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு ஆர்டரை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எதனால்னா 4K பேனல் 43 இன்ச்சு 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே மேலே என்ன வேணும், அதுவும் பேனல் செட்டோடு கிடைக்குது. வாங்கி ஒரு மதர் போர்டை போட்டால் வீட்டுக்கு டிவி அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கவனிக்காமல் விட்ட டோர் டிவி மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி இப்போ இதை கவனித்து ஐயையோ இப்படியே போச்சுன்னா நம்ம தொழில் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி 15,000 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க அவங்க பிளானை. இது இனிமேல் மக்களும் தப்பிப்பாங்க, டோர் டிவியும் தப்பிக்கும் அப்படின்னு தான் நினைக்கலாம். உண்மையும் அதுதான். நன்றி நண்பர்களே. இந்த அவங்க டோர் டிவி போட்டிருக்க அந்த பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி இவங்க 10,000 ரூபா போட்ட பிளானில் யார் யார் மதர் போர்டு மாற்றிருக்கீங்க, யார் யார் மாற்றலை, யார் யார் சந்தா கட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.